ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது தமிழக அரசு சார்பில் கிராம சபை கூட்டம் நடைபெற போது இந்த கிராம சபை கூட்டத்தில் உங்களுக்கு தேவையான தமிழக அரசு சலுகைகள் மற்றும் திட்டங்களை நீங்கள் பெறலாம். இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. தமிழக ஊரக வளர்ச்சித்துறை சார்பில் 23/9/2024 அன்னைக்கு தான் இந்த சுற்றறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம முழுமையாக பார்த்துடலாம். ஓகே, அதாவது 2/10/2024 அன்னைக்கு காந்தி ஜெயந்தி அன்று கிராம சபை கூட்டம் பார்த்து நடத்த போகிறாங்க. அந்த கிராம சபை கூட்டத்தில் எந்தமான விவாதம்லாம் இருக்குன்னு அப்படின்றத பற்றி கீழே மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதை பற்றி பார்த்துடலாம். ஸோ கிராம சபை கூட்டத்தை பொறுத்த வரைக்கும் அந்தந்த கிராமங்களில் எங்கெல்லாம் பார்த்தா பொதுவான ஒரு பிளேஸ் இருக்கோ அங்கே வைக்க சொல்லியிருக்காங்க. காலை 11 மணிக்கு பார்த்தா ஸ்டார்ட் பண்ண சொல்லியிருக்காங்க கிராம சபை கூட்டத்தை. ஸோ நோட் பண்ணிக்கோங்க, 2/10/2024 அன்னைக்கு எல்லா கிராமங்கள்லையுமே கிராம சபை கூட்டம் நடத்த போகுது அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இந்த கிராம சபை கூட்டங்கள் மத சார்புள்ள எந்த ஒரு வளாகத்திலும் நடத்திடக்கூடாது அப்படின்றது மென்ஷன் பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் கிராம சபையில் நடக்கிற எல்லா இன்ஃபர்மேஷனுமே லைவாக நம்ம கிராம சபா மொபைல் ஆப் மூலமாக பார்த்தா பதிவு பண்ணவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் பேசிக்கான இன்ஃபர்மேஷன். இப்போ இந்த கிராம சபை கூட்டத்தில் என்னமான இன்ஃபர்மேஷன்லாம் சொல்லுவாங்க அப்படின்னா, பொருள் 1 கிராம ஊராட்சி நிர்வாகம் மற்றும் பொது நிதி செலவினம் குறித்து விவாதித்தல். அதாவது 1/4/2024 30/9/2024 முடிவுள்ள காலத்தில் கிராம ஊராட்சியின் பொது நிதி இருக்குது பாருங்கள், அதில் எவ்வளோ செலவு பண்ணியிருக்காங்க, எதுக்காக செலவு பண்ணியிருக்காங்க, அந்த திட்டத்துக்கான பெயர் என்ன, எல்லாமே பார்த்தா சொல்லுவாங்க. ஸோ உங்கள் ஊர் நிதி எங்கெங்கே போகுதுன்றதை நீங்கள் தாராளமாக தெரிஞ்சுக்கலாம். கிராம ஊராட்சியின் தணிக்கை அறிக்கை பற்றி பார்த்தோன்னா சொல்லுவாங்க. 2023-24 ஆண்டிற்கான தணிக்கை அறிக்கையினை கிராம சபையின் பார்வைக்கு வைத்து ஒப்புதல் பெறுதல், தூய்மையான குடிநீர் விநியோகத்தை உறுதி செய்தல், அந்த மாதிரி நிறையா கொடுத்துருக்காங்க. பொருள் 3 ஸோ தூய்மையான குடிநீர் பார்த்தா விநியோகிப்பதை உறுதி செய்வதற்காக சொல்லுவாங்க இந்த மாதிரி. ஸோ நீர்த்தேக்க தொட்டி எப்படி சுத்தம் பண்ணியிருக்காங்க அதை பற்றி எல்லாமே பார்த்தா இன்ஃபார்ம் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட்டு பொருள் 4 மக்கள் திட்டமிடல் இயக்கம் அப்படின்னு ஒரு ஸ்கீம் பற்றி சொல்லியிருக்காங்க பாருங்கள். 15வது மத்திய நிதி மானிய குழுவினால் கிராம ஊராட்சிகளுக்கு வழங்கப்படும் மானிய நிதி கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டத்தின் அடிப்படையில் பயன்படுத்த வேண்டும். கிராம ஊராட்சிகளில் ஏற்கனவே உள்ள கட்டுமான வசதிகள் மற்றும் இதர வசதிகள் ஆகியவற்றை கருத்தில் கொண்டு 2025-26 நிதியாண்டிற்கு தேவையான பணிகள் வசதிகள் ஆகியவற்றை தொகுத்து கிராம ஊராட்சி வளர்ச்சி திட்டம் தயாரிக்க வேண்டும் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஒரு புதிய திட்டம். ஸோ எந்தமான இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் இது இருக்குது அப்படின்னா, கிராம வறுமை குறைப்பு திட்டம், கிராம வளர்ச்சிக்கான நிறைவான சுகாதார திட்டம், கிராம வளர்ச்சிக்கான நிறைவான குடிநீர் திட்டம், அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்ட ஒருங்கிணைப்பு திட்டம், கலைஞரின் அண்ணா கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், இது எல்லாமே பார்த்தா நிதி மூலமாக செலவு பண்ணணும் அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து மாற்றுத்திறனாளிகளுக்கான கணக்கெடுப்பு உரிமைகள் திட்டம் பார்த்தா கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இப்போதைக்கு தமிழ்நாடு அரசின் மாற்றுத்திறனாளிகளுக்கான உரிமைகள் திட்டம் உலக வங்கி நிதியுதவியுடன் செயல்படுத்தப்படும் ஒரு முக்கியமான திட்டமாகும். இத்திட்டம் கடைக்கோடியில் உள்ள அனைத்து மாற்றுத்திறனாளிகளுக்கும் சேவைகள் வழங்கி அவர்களையும் உள்ளடக்கிய வாய்ப்புகளை மேம்படுத்தி மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையின் கட்டமைப்பை வலுப்படுத்துகிறது. இத்திட்டம் மூலம் ஏற்கனவே அடையாள அட்டை வழங்கப்பட்ட மாற்றுத்திறனாளிகள் கூடுதல் தகவல்களையும் தரவுத்தளத்தில் இடம்பெறாத விவரங்களையும் பிரத்யேக செயலி மூலம் சேகரித்து தொகுப்பது கணக்கெடுப்பு பணியின் நோக்கமாகும். ஸோ கிராம சபை நிகழ்ச்சியில் பின்வரும் செயல்பாடுகள் பற்றி மக்களுக்கு தெரிவிக்கவும், சோசியல் ரேஷியல் என்ரோல்மெண்ட் செயல்பாடு பற்றி மக்களுக்கு தெரிவிக்கவும், ஊராட்சி வாரியான மாற்றுத்திறனாளி பட்டியல் சரிபார்க்க வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கிராமத்தில் உள்ள மாற்றுத்திறனாளிகள் எஸ்ஆர்இயில் சேர்க்கப்படாமல் இருந்தால் அவர்களின் விவரங்கள் அந்தந்த ஊராட்சியின் தரவு கணக்கெடுப்பாளருக்கு தெரிவிக்கவும், மாற்றுத்திறனாளிகள் நலத்துறையால் நடத்தப்படும் முகாம்கள் மூலம் மாற்றுத்திறனாளிகளுக்கான சான்றிதழ்கள் விரைவாக வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான தனித்துவ அடையாள அட்டை வழங்குதல் மற்றும் மதிப்பீட்டிற்கான செயல்பாடுகளுக்காக செப்டம்பர் 3வது வாரம் தொடங்கி நவம்பர் 3வது வாரம் வரை மாற்றுத்திறன் நலத்துறையார் முகாம்கள் நடத்தப்படும் அப்படின்றத பொதுமக்களுக்கு தெரிவிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ மாற்றுத்திறனாளியை பார்த்தா புதுசாக கணக்கெடுப்பு பண்ண போகிறாங்க. புதிய கணக்கெடுப்பு ஆல்ரெடி பார்த்தா நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் அப்டேட் ஆக இருக்கிறது ஆப் மூலமாக அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. அதுக்கான
வெப்சைட் பற்றியும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இந்த வெப்சைட் மூலமாக தான் வந்து பார்த்தா ரெஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ண சொல்லியிருக்காங்க. ஓகே, அதுக்கப்புறம் அப்படியே கீழே வந்தீங்க அப்படின்னா ஜல்ஜீவன் திட்டம் பற்றி கொடுத்துருக்காங்க. ஸோ குடிநீர் வசதி 100% வந்து பார்த்தா குடிநீர் வசதி ஏற்படுத்தணும், அதான் ஜல்ஜீவன் திட்டம். உங்கள் ஊரில் அந்த மாதிரி குடிநீர் வசதி இருக்கா இல்லைன்றதை நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த கட்டமாக இன்னும் ஒரு சில இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதர பொருட்கள்லாம் மீதி ஏதாச்சும் இருக்குது அப்படின்னா கிராம சபையில் விவாதம் வந்து பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் சேவைகள் தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கிராம சபையில் போயிட்டு நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு கலைஞர் இலவச வீடு வேணும் அப்படின்னா நீங்கள் முன்னாடியே போயிட்டு நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். அதேமாரி வீட்டு வசதி, குடிநீர் வசதி, அந்த மாதிரி ஏதாச்சும் வந்து வசதி வேணும் இல்லை சேஞ்ச் பண்ணணும், மாற்றம் பண்ணணும்னா நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தா மனு கொடுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தா அந்த கட்டடத்துக்கான லைசன்ஸ் வேணாலும் அதுக்கும் நீங்கள் வந்து பார்த்தா இன்ஃபர்மேஷன் கொடுக்கலாம். இந்த மாதிரி உங்கள் கிராம சபையில் எந்த ஒரு தகவலாக இருந்தாலும் சரி தாராளமாக நீங்கள் மனு கொடுத்தீங்க அல்லது கேட்டீங்கன்னாவே உங்களுக்கான இன்ஃபர்மேஷன்ஸும் கிடைக்கும், அதுக்கான சேவைகளும் நீங்கள் வந்து பெற்றுக்கலான்றதை தெளிவாக கொடுத்துருக்காங்க. கிராம சபை கூட்டம் வந்து பார்த்தா வருஷத்துக்கு 5 தடவை நடத்துகிறாங்க. ஸோ 2 மந்த்ஸுக்கு வந்துடுவேன். ஸோ நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு உங்கள் ஊரை பற்றி இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சுக்கோங்க, எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க, கிராம சபை எந்த மாதிரி நடக்குது, எந்த மாதிரி பேசுகிறாங்க, அதை பற்றி நீங்கள் தாராளமாக வந்து தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு ஏதாச்சும் சேவைகள் வேணும், கிராமத்தில் ஏதாச்சும் தேவைப்படுதோ தாராளமாக நீங்கள் போயிட்டு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அதான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதான் உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். 2/10/2024 அன்னைக்கு உங்களுக்கான கிராம சபை கூட்டம் நடைபெறுது. அன்னைக்கு போயிட்டு உங்களுக்கான எல்லா தேவைகளையுமே நீங்கள் வந்து பூர்த்தி செஞ்சுக்கலாம். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.